ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு சிம்பிளான ஒரு மாடல் ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 3.5 இன்ச்சு அளவு துணி எடுத்து நம்ம மடிப்பு வச்சுக்கிட்டே வருவோம். பிரல் வைக்கிற மாதிரி சுருக்கு வச்சுக்கிட்டே வருவோங்க. இது வந்து பின்னாடி முதுகுக்கும் கைக்குங்க. சிம்பிள் மாடல் தான், ஆனால் பார்க்க நல்லா லுக்காக இருக்கும். இப்போ குட்டி குட்டி பிரலாக வச்சு இந்த சைடும் நம்ம ஒன்று போல் அந்த பிரலை எடுத்து விட்டு நம்ம தையல் போட்டுக்கிட்டே வந்துடுவோம். பாருங்க, நீட்டாக நம்ம விரலை வச்சு எடுத்து விட்டாலே அந்த மடிப்புல அப்படி அப்படியே நின்றுங்க. இப்போ பிசுரெல்லாம் வெட்டி விட்டுறேன். இப்போ அந்த சைடு ஒரு கார்னரில் ஒரு 1/4 இன்ச்சு அளவு தையல் போட்டு எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 1/4 இன்ச்சு அளவு தையல் போட்டு நெட்டுக்கு எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து சென்டரில் வந்து அந்த பிரில்லை வந்து ஆப்போசிட்டாக கீழே இறக்கி இறக்கி வைங்க. புரியுதா? அப்படியே அந்த பிரில்லை இப்படி கீழாப்பில் இறக்கி இறக்கி வச்சிங்கன்னா அது ஒரு டிசைன் ஆயிருங்க. அவ்வளோதான். நல்லா நடு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கிட்டே வந்துடுங்க நெட்டுக்கு. நான் இப்போ இது வந்து நீளமாக வந்து நான் வந்து பின்னாடி முதுகுக்கும் கைக்கும் இவ்வளோ பீஸ் ஒரே இதாக நான் எடுத்துக்கிறேங்க. அந்த பிரில் வந்து மடிப்பை வந்து அப்படியே ஆப்போசிட் பகுதியை எடுத்து நீங்கள் நெட்டுக்கு தையல் போட்டுக்கிட்டே வந்துடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ தோள்பட்டையிலேருந்து நம்ம வலது சைடு தான் வைக்க போகிறோம். இது வந்து தோள்பட்டைக்கும் கீழே வரிய ஒரு சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கோங்க மார்க் பண்ணி. இப்போ தையல் போட்ட இடத்த வந்து நம்ம அந்த தையலை வந்து நீங்கள் தச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு தையல் போட்டு அந்த தையலை மறைக்காமல் நம்ம கார்னரில் பிரில் வச்சுக்கிட்டே வருவோம் தெரியுமா, அந்த தையலை நீங்கள் அது மேலேயே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து மெயின் கிளாத்தை வந்து இன்னும் கட் பண்ணலை. நம்ம லைனிங் கிளாத் தான் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கோம். மெயின் கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சுட்டே தான் இந்த கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவு மடிப்படுத்து அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வாங்க. அங்கே பாருங்கள், அந்த தையலை வந்து மறைச்சி விட்ருங்க. போட்ட தையலை வந்து மறைச்சி விட்ருங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 1/2 இன்ச்சு அளவு தையல் போட்டு அப்படியே மடிப்பாக எடுத்திங்கன்னா அது நீட்டாக வந்துடும். அந்த மடிப்பு பிரகாரமேவும் நம்ம தையலை போட்டு மறைச்சி விட்ருவோம். அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் கிளாத்துலேயே அட்டாச் ஆன மாதிரி இந்த மாடல் ஆயிருங்க. பாருங்க, முடிஞ்சு. இனிமேல் நம்ம இது லைனிங் கிளாத்தை வச்சு மேலே வந்து கழுத்து வந்து நம்ம வந்து கழுத்து பகுதியிலேருந்து தைச்சிட்டு வந்துடுவோம். ஃபுல்லாக ஓரத்தில் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துட்டு மீதி கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ கீழே பகுதி வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு மடித்து அடிப்போம்ல, அதை மடித்து எடுத்துடுவோம். இப்போ பேக் சைடு கழுத்தையும் வெட்டி எடுத்துட்டேங்க. இதாங்க டிசைனு. இப்போ நம்ம நடு சென்டரில் ஆப்போசிட் பகுதியில் வந்து மடிப்பை வந்து இப்படி தையல் போட்டிருந்தோம் தெரியுமா, அதில் வந்து ஒவ்வொரு பாசியை வச்சு நம்ம தச்சு எடுத்துக்கிடுவோம்.
ஒரு பாசியை வச்சு தச்சு எடுத்துட்டோம்னா நீட்டாக சூப்பராக இருங்க மாடல். இது வெரி சிம்பிள் மாடல் தாங்க. நமக்கு டைமும் அவ்வளோவா எடுத்துக்கிடாது. நீங்கள் தச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பேக் சைடுக்கு வந்து டிசைன் இப்போ பாசி வச்சு முடித்தோம்னா இந்த டிசைன் முடிஞ்சுங்க. நமக்கு என்ன மாடல் தோணுதோ அந்த மாடலை போட்டு தைக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான், பேக் சைடு முடிஞ்சிருச்சுங்க. இப்போ கைக்கு உங்களுக்கு தைச்சி காமிக்க பாருங்க. கைக்கும் அதே மாதிரி தான் சென்ட்ரலில் ஒரு கோடு போட்டு நம்ம தைச்சி வச்ச அந்த டிசைனை அப்படியேவும் கையில் அட்டாச் பண்ணிட வேண்டியதான். சென்ட்ரலில் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரலில் தையல் போட்டிருக்கிறத நம்ம பார்த்துட்டு எப்படின்னு நேராக வச்சு 2 சைடும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் ஒரு 1/2 இன்ச்சு அளவு துணி எடுத்து மடிப்பு மாதிரி வச்சு அந்த தையலை மறைச்சி விட்ருவோம். பேக் சைடு நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் கைக்கும். கையை 2ஆக வெட்டணும், நடுவில் ஜாயின் பண்ணணும் அப்படிலாம் இல்லாமல் ஒரு டிசைன் போட்டால் இப்படியும் ஈஸியாக நம்ம தைச்சிடலாங்க. இப்போ லைனிங் கிளாத் எடுத்து நடு சென்டரில் மார்க் பண்ணி அதை வச்சு நம்ம லைனிங்கை போட்டு திருப்பி எடுத்துருவோம். இப்போ கைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க மாடல். இப்போ அமுக்கு தையெல்லாம் போட்டு ஃபுல்லாக நம்ம ஃபினிஷிங் பண்ணி தைச்சி எடுத்துருவோம். மேலே கார்னர் பகுதியெல்லாம் தையல் போட்டு மீதி கிளாத்தை கட் பண்ணி விட்ருவோம். இதுக்கும் அதே மாதிரி குட்டி குட்டி பாசியாக வச்சு சென்ட்ரலில் பாசிப்பூ வச்சு தைச்சி எடுத்துருவோம். நடுவில் தையல் போட்டிருக்கோம் தெரியுமா, அதில் பாசியை வச்சு தைச்சி எடுத்துருவோங்க. அவ்வளோதாங்க, கையும் ரெடி ஆகிட்டு பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் நல்லா கிராண்டாக லுக்காக தெரியுங்க. லேஸ் எதுவுமே வைக்கல இந்த ப்ளவுஸில். சேரீ கிளாத்தும் வெறும் இந்த மடிப்பாக வச்சு பிரில் மாடல் தாங்க. ஃபைனலில் இப்படி தாங்க இருக்கும் ப்ளவுஸு. பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.